பிரகாசமான பொருள் இருக்குது எல்லா வடிவத்திலும். நம்ம சாதாரண கண்ணுக்கு அது தெரியாது. அது தெரியாதனால ஒருத்தன் அல்லாமல் கூப்பிட்டுக்கிட்டான், ஒருத்தன் முருகன் கூப்பிட்டுக்கிட்டான். இதெல்லாம் மூட நம்பிக்கை தான். இது எல்லாமே ஜோதி வடிவம் தான். இந்த மதம் ஜாதி நம்மளுக்கு சூப்பரா ஏமாத்திருச்சு. 25,000 வருஷமா 25,000 வருஷமா இந்த மதமும் ஜாதி நம்மளை சூப்பரா ஏமாத்திருச்சு. கற்பனையில் அவன் அதெல்லாம் வளர்த்துக்கிட்டான். இயற்கையாகவே எல்லா வடிவத்திலும் ஜோதி இருக்குது. அதுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, அதுக்கு தமிழ் தெரியாது, அதுக்கு திருக்குறள் தெரியாது, ஏபிசிடினா என்னன்னு தெரியாது. இதெல்லாமே நம்மளே வகுத்துக்கிட்டதான். அப்ப இயற்கையின் கட்டமைப்பே ஜோதி தான். அதான் பரஞ்சோதி. அப்படியே கோலமா இருக்கு. நம்ம இந்த கண்ணுக்கு தெரியாதனால கற்பனையா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த ஜோதிக்கு பெரிய ஹீரோலாம் ஒன்றும் இல்லை, இயற்கை இயல்பு தான். அந்த இயல்பை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசு தெளிவாகும். அதான் பரஞ்சோதி.